ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க. அதனால நம்ம வந்து டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபிலாம் செய்ய போகிறோம். அதில் என்னென்னலாம் செய்ய போகிறேன் அப்படின்றதெல்லாம் நிஷா விலாகில் வரும், அதை வேணால் பாருங்கள். இப்போ வந்து நான் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத வந்து பார்ப்போம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன டெய்லி நான்வெஜ்ஜாக சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு, விரதமே இருக்க மாட்டேங்கிறீங்கன்னு. என்ன சொல்லலாம்? இந்த மாதிரி திடீர்னு சர்ப்ரைஸாக எல்லாம் வர்றாங்க, என்ன பண்ணுறது? செஞ்சு தான் கொடுக்கணும். என்ன மீன் இதுவா? அத்தை, இந்த குட்டி மீன் என்ன மீன் அத்தை? கெண்டை, கெளுத்தி, கெண்டை, சூடப்பொடி. இது இந்த மீன் வாங்கியிருக்கு. அப்புறமா இது தனியா வாவல், இது வறுக்கிறதுக்கு வாவலா? வாவல். இது குழம்புக்கு, இது குழம்பு, இது வறுவல். அப்புறமா என்ன, நீங்களும் கண்டிப்பாக வரையில முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி நீ சூப்பராக ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், வாங்க. ரெசிபி ரெடி பண்ணி வச்சுருப்பா. அது மாதிரி நிறைய பேர் இன்னொன்று கமெண்ட் பண்ணுறாங்க, அமாவாசைக்கு விரதம் இருக்கல. ஏன்னா அமாவாசைக்கு நாங்கள்லாம் இருக்க வேண்டியது இல்லைங்க விரதம். அம்மா அப்பா செத்து போனாதான் அம்மா விரதம் இருக்கணும். இது இறால், சூப்பராக இறால் வாங்கியாச்சு. வறுக்கிறதுக்கு மீன், குழம்பு வைக்க மீன். இது சிக்கன். என்ன 65 கிரேவியா? ஏதாவது சிக்கன் எல்லாமே வாங்கியாச்சுங்க பாருங்கள். அதே மாதிரி சமைச்சிட்டு நீங்களே சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் விருந்தாடி வர்றாங்கன்னா சமைச்சிட்டு நம்மளுக்கு அவங்களுக்கு மட்டும் கொடுக்க முடியுமா? அவங்க பேரை சொல்லி எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு மீதி கொஞ்சத்தை நம்ம சாப்பிடணும். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு கமெண்ட் பண்ணுங்கள். நிஷா இனிமேல் இதெல்லாம் சமைக்க ரெடி ஆகிடணும். ரெடி பண்ணணும். ஆமாம். ஓகேயா? ஓகே. சரி, ரெடி பண்ணு. கண்டிப்பாக நீங்களே எங்கள் வீட்டுக்கு வாங்க எல்லோரும். பாய்.